வெல்கம் டு தமிழ் இல்லால். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க ஒரு டிஃபரெண்டான வீடியோ தான் பார்க்க போறீங்க. யூசுவலா நான் சமைக்கிற வீடியோஸ் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். எங்க அப்பா எங்களுக்காக சுக்கு மிட்டாய் செஞ்சு கொடுக்க போறாங்க. சுக்கு மிட்டாய் பாத்தீங்கன்னா ரொம்ப சுட சுட செய்ய வேண்டியிருக்கும். அதனால எங்க அப்பா செய்வாங்க. நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களால சூடா கேண்டிஸ் செய்ய முடியும்னா நீங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். சுக்கு மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதுல ஆல் செலக்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இவங்க தான் என் அப்பா. நமக்கு இன்னைக்கு கேண்டி செஞ்சு காமிக்க போறாங்க. சுக்கு மிட்டாய் செய்யறதுக்கு 300 கிராம் அளவு வெல்லம் எடுத்துருக்கோம். கூடவே சுக்கு பொடி 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 300 கிராம் வெல்லத்தை போட்டு அதில் ஒரு 20 ml ஒரு 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக தண்ணியை ஊற்றி நம்ம பாகு காய்ச்சணும். இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கிண்டி கொடுங்க. இங்கே வெல்லம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. மீன்வைல் நம்ம கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் நல்லா தடவி வச்சுக்கிறோம். வெல்லம் ஓரளவு கரைஞ்சிக்கிட்டு வருது. அதை நம்ம விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கேண்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பாகு ரெடி ஆயிடுச்சான்னு அதில் விட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நோரை கூட்டி வரும்போது செக் பண்ணுமா? செக் பண்ணி பார்க்கணும். பாவு பாதத்துக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட சாவு பதத்துக்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கிற பதத்துக்கு வந்தால் கரெக்டாக போகமாட்டோம். போட்டு ஒரு 5-6 நிமிஷத்துல வருதுல்ல கரெக்டா? ஆமாம், 5-7 நிமிஷம். அது தண்ணி நிறைய ஊற்றிக்கூடாது. 20 மில்லி தான். 300 கிராமுக்கு 20 ml. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ கேண்டி செய்யறதுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த கவுண்டர் டாப் இடத்துல நம்ம ஊற்றிடலாம். சுக்கு பொடி தூவியாச்சு. பாருங்க இது எவ்வளோ சூடா இருக்குன்னு. சூடோட இருந்தாலும் சவு பதத்துக்கு நம்மளால இருக்க முடியும். மடிச்சு போட்டு உள்ளுக்கு பதிகிற சுக்கெல்லாம் போல பதிகிற மாதிரி மடிச்சு போட்டாச்சு. தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிட்டு கொட்டாமல் இருக்குங்க. என்னாலலாம் இந்த அளவுக்கு சூடு கை பொறுக்க முடியாது. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த மிட்டாய் எங்கள் வீட்டில் யார் செய்வாங்கன்னு தெரியல. பட் இந்த அளவுக்கு சூடில் நம்ம இதை பிடிச்சி இழுத்தாதான் அந்த ஜவ்வு பதம் வரும். கண்டிப்பாக இந்த சூட்லேயே தான் நம்ம இதை பண்ணி ஆகணும். கலர் மாறாமல் அந்த கலர்லேயே இருக்கிறதுக்காக தனியாக எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். கால்வாசி வச்சுக்கிட்டோம். முக்கால் வச்சு பார்த்த சூடோட எடுத்தோம்னா நல்ல கலர் கிடைக்கும்.
கை எவ்வளோ செவந்திருக்கு பாருங்க. நம்ம காபி டீ ஆத்துன மாதிரி தான். ஃபஸ்ட்டே தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த பீஸை இதோட சேர்த்து வச்சு நம்ம இப்போ இழுக்கணும். அப்போ தான் கேண்டி டபுள் கலரில் லேயர் லேயராக வரும். பதத்துக்கு எடுத்தாச்சுங்கும் போது மடக்க எடுக்கக்கூடாது. இந்த லைன்லாம் தெரிகிற மாதிரிக்கு கட் பண்ணக்கூடிய ஒரு கணத்தில் இதை பில்லையாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் அந்த காம்பை நுனியை கொஞ்சம் கட் பண்ணி நம்ம வாயில் போட்டு சாப்பிடக்கூடிய அளவில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கேண்டி பாருங்கள் நல்லா லேயர் லேயராக சூப்பராக ஜவ்வு மிட்டாய் மாதிரி அமைஞ்சுது. செம்மையாக இருக்குங்க. இப்போ இதில் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்பதான் ஒன்று விட்டாமல் எடுத்துருக்கு. சுக்கு தொண்டைக்கு ஆமாம், தொண்டை கரக்கரப்பு, தொண்டைக்கட்டு. வினேஷ் குட்டி எடுத்து சாப்பிடு. நல்லா இருக்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.